இந்தியாவுடைய மக்கள் இன்னும் அவர் இருக்கின்ற காலம் வரையில் அது தொடரும் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை இந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு செய்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியா முழுக்க சாலைகள், 6 வழி சாலைகள், 8 வழி சாலைகள், போக்குவரத்து வசதிகள், ட்ரெயின் போக்குவரத்துக்கு டனல்ஸ், அதிக நீளமான சுரங்கப்பாதை, டனல், சுரங்க ரயில் போக்குவரத்து அனைத்தையும் செய்து கொடுத்தது நமது பிரதமர் அவர்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரயில் போக்குவரத்து 9400 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்தியா முழுக்க ரயில் போக்குவரத்துக்கு இன்னைக்கு மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். 2014க்கு முன்பு வெறும் நாடு முழுக்க இருந்த விமான நிலையங்களை காட்டிலும் இப்பொழுது 140க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை புதிதாக கட்டித்தந்தது. கப்பல் போக்குவரத்தை பொறுத்த மட்டிலும் நமது நாட்டிலே, தமிழ்நாட்டில் மட்டுமே தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும் இதுவரையில் 6000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு முதலீடு செய்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது சொன்னால் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக நிதி வந்து கொண்டிருந்தது என்பதை காட்டுகிறது, தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும். அதேபோல ஜிஎஸ்டி வரி வருவாயை பொறுத்த மட்டிலும் 2014க்கு பிறகு முந்தைய காங்கிரஸ் ஆண்ட காலத்தை காட்டிலும் இப்பொழுது 207% வரி வருவாய் அதிகமாக இந்தியாவிற்கு கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு வாழ்க்கை, ஒரு மனித தரம் உயர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் வீதமாக தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் பேருக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏழைகளுக்கு வீடுகள் கட்டுகிற திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை மீட்கின்ற திட்டம், நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் 25 கோடி மக்களுக்கு மேலாக வறுமை கோட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். 4 கோடிக்கு அதிகமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. 3 கோடிக்கு அதிகமான லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கி இருக்கிறது நமது பாரத பிரதமருடைய அரசு. சுய வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தில் 57 கோடிக்கு மேலான முத்ரா கடன்கள், 57 கோடி ரூபாய்க்கு மேல 57 கோடி முத்ரா கடன்கள் எல்லா வங்கிகளிலும், எல்லாம் சாதாரண ஏழை வியாபார மக்களுக்கு, அதேபோல மாணவர்களுக்கு கல்வி கடன்கள் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.